அண்மை செய்தியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் திமுக தலைமை தீவிரமடைந்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தற்போது ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. மறைந்த திமுக எம்எல்ஏ புகழேந்தியின் மருமகள் பிரசன்னா தேவியும் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 2 பேர் விருப்ப மனு அளிச்சிருக்காங்க. இது குறித்த விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட இருக்கிறது. இதற்கான தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் மற்றும் திமுக விவசாய தொழிலாளர் அணியின் செயலாளர் அன்னியூர் சிவா மற்றும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் மருமகள் பிரசன்னா தேவியும் இதில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த விருப்ப மனு பெறுவதற்கான தேதி என்பது 14ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் 14ஆம் தேதி நேரடியாக விருப்ப மனு அளிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜூலை 10ஆம் தேதி இதற்கான இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பிறகாக தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுக சார்பில் விருப்பப்பட இருக்கக்கூடியவர்களின் பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தொடர்ச்சியாக அதற்கான விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட இருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியான அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் 14ஆம் தேதி நேரடியாக விருப்ப மனு அளிக்கப்பட இருப்பதாகவும் அதற்கு பிறகாக 24ஆம் தேதி இதற்கான பரிசீலனை என்பது நடைபெற இருக்கிறது. 26ஆம் தேதி விருப்ப மனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியான இதற்கான பணிகள் என்பது திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை கழகம் தற்பொழுது தகவலாக வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. அண்மை செய்தி: விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூன் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் நிர்வாகிகள் யார் என்பது தொடர்பான ஆலோசனையானது தீவிரமாக நடைபெற்று வருவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அதிமுக சார்பில் யாரை களம் இறக்கலாம் என்பது குறித்தும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னாள் MLA முத்துசெல்வனை தேர்வு செய்வது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கண்ட இருவரில் ஒருவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்வார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நிர்வாகிகள் யார் என்பது தொடர்பான ஆலோசனையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக சார்பில் யாரை களம் இறக்கலாம் என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னாள் MLA முத்துசெல்வனை தேர்வு செய்வது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கண்ட இருவரில் ஒருவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்வார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.